வணக்கம் சென்டம் ஆஃப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா மே 26 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அண்ட் திங்கக்கிழமை உள்ள சேர்ந்து பார்க்குறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எல்லாத்தையுமே சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அட் த சேம் டைம் இப்போ ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி விட்டு எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்ஸ் வர ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த இது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு இன்னும் 128 நாளில் நமக்கு குரூப் 2 எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் அதில் சின்ன போஸ்டிங்லாம் கிடையாது. நமக்கு 8th பே கமிஷன் மூலயமா 80,000, 70, 75,000 மேலே சேலரி தரப்போகிற இந்த போஸ்டிங்கு. இதுக்கு 3 ஸ்டேஜில் நம்ம போராட போகிறோம். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் அண்டு இன்டர்வியூன்னு இந்த 3த்துக்குமே சேர்த்து நம்ம 1-to-1 என்ன பண்ணுறோம், டியூட்டர் பண்ணுறோம். அட் த சேம் டைம் பர்சனல் கைடன்ஸ் கொடுக்குறோம். நாங்களே ஃபுல்லாக பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னப்போ தமிழ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பரை எடுத்துக்கிட்டு அட் த சேம் டைம் ப்ராப்பராக டெஸ்ட் வச்சு, ரிவிஷன் டெஸ்ட் வச்சு உங்களை 0 லெவலில் வந்தாலும் உங்களை தயார் பண்ணி 100 லெவலில் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது தான் எங்களோட பொறுப்பு, என்னோட பொறுப்பும் கூட. அட் த சேம் டைம் அதுக்கு நாங்கள் 3000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 3000ல் 1 ரூபா கம்மி, ஓகேங்களா? 2999 ரூபா இருக்கிறதே. இது எல்லாத்துலேயுமே இது கம்மி தான். ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு அண்ட் இன்டர்வியூ ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 3000ங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. ஸோ ப்ளீஸ் டேக் யுவர், நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு மும்மரமாக இருங்க. அட் த சேம் டைம் வாங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு மே 26, ஓகேங்களா? என்ன அப்படின்னா தமிழ்நாடு நியூஸில் பார்த்துருவோம். ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க 2025க்கு. இதில் என்ன அப்படின்னா 31,700 பறவை இனங்கள் இருக்கு. அதில் 798 இனங்கள் நம்ம வகைப்படுத்தப்பட்டிருக்கு, ஓகேங்களா? இதில் வாட்டர் பேர்ட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 118. இதெல்லாம் எண்ணிக்கை. லேண்ட் பேர்ட்ஸ்ல, அதாவது புறா அப்படின்னா 279 இனங்கள் இருக்கு. இது எண்ணிக்கையில எத்தனை இருக்கு? டோட்டல் பேர்ட்ஸ்ல எத்தனைனா 397 வகை, ஓகேங்களா? 397 வகையில மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 5,52,349 எண்ணிக்கையில இருக்கு. அப்புறம் மைக்ரேஷன் பேர்ட்ஸ்ல வாட்டர் பேர்ட்ஸ் 68. அது 9,93,143. அப்புறம் லேண்ட் பேர்ட்ஸ் 68 இனங்கள். அதுல 20,463. டோட்டல் பேர்ட்ஸ் 136 வகையில மொத்தம் 1,13,606 பேர்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? மைக்ரேட்டிவ் பேர்ட்ஸ் மட்டுமே. இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எப்படிலாம் இருக்கு? 49%, 56%, 87%. இதெல்லாம் எங்க அப்படின்னா கோஸ்டல் ஏரியால 89% எங்கேருந்து வருது அப்படின்னா மைக்ரேஷன் தான் வருது. வாட்டர் பேர்ட்னா கவுண்ட் ஃப்ரம் 6 டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருக்குன்னா 56% இருக்கு. இதுல டோட்டல் பேர்டு கவுண்ட்ஸ் அப்படின்னா அந்த பறவைகள் கணக்கெடுத்ததுல 49% இருக்கு. இது நான் தமிழ்லேயே தெளிவா சொல்றேன் பாருங்க. 7.8 லட்சம் ஈர்நில வாழ் மற்றும் நிலப்பரப்பு பறவைகள்ல ஃபர்ஸ்ட் 397 பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. டோட்டல் 5,52,349. 136 இனத்துல 1,13,606 வலசை போகும் பறவைகள், மைக்ரேட்டர் பேர்டு இருக்கு இல்லைங்களா? இந்தியால 401 நிலப்பரப்பு வாழ் பறவைகள் இனம் இருக்கு. மொத்தம் 2,32,519 பறவைகள் இருக்கு, ஓகேவா? 26 அருகி வருமும் 17 இரவு நேர வாழ் பறவைகளும் இதுல அடங்கும், ஓகேங்களா? தமிழ்நாட்டுல 37 அருகி வரும் பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஓகேங்களா? இதுதான் ரா ஃபேக்ட்ஸ். இது இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் துணைவேந்தர்கள் நியமனத்துல என்ன அப்படின்னா, ரீசெண்டா துணைவேந்தர்கள்ல கவர்னரோட இது இருக்கக்கூடாது. கவர்னர் என்ன சொன்னார்னா, கவர்னர்ஸ் சான்சலரா இருக்கக்கூடாது, அவங்களோட டைரக்ட் தலையீடு இருக்கக்கூடாது. இது ஸ்ட்ரெயிட்டா யாருன்னா அரசே அதாவது இப்ப மு.க. ஸ்டாலின் அரசு போயிட்டு இருக்கு, அவங்களே இதுல தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 110 விதியின் கீழே ஒரு லிட்டிகேஷன் போட்டிருந்தாங்க. அது செல்லாது, ஏன்னா அதுல வெளிப்படைத்தன்மை இருக்காது, அரசியல் நோக்கத்தோட செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, உச்சநீதிமன்றமும் அந்த தடையை நீக்கிட்டு, ஓகேங்களா? கவர்னர் தான் அதை நியமனம் பண்ணுன்ட்டு. துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக சமீபத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த துணைவேந்தர் நியமனம் சட்ட இடைக்கால தடையில பல்கலை துணைவேந்தர் நியமிக்க அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை அரசுக்கு வழங்கினது. நெல்லையை சேர்ந்த வெங்கடாஜலபதி தாக்கல் செய்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த இடைக்கால தடையை விதிச்சிருக்கு. அரசின் கடைமை எதிர்பார்ப்புக்கு மத்தியில தடை விதித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V. லட்சுமி நாராயணன் அமர்வு உத்தரவு இதை இடைக்கால தடை பண்ணியிருக்காங்க.
ஆளுநரின் அதிகாரங்கள் குறித்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டங்கள் தானாகவே நிறைவேற்றப்பட்டன. ஓகேவா? அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கும் ஒரு அதிகாரத்தினை ஆளுநர் கைப்பற்றி முதல்வருக்கு வழங்கின. ஓகேவா? இது என்ன தப்புனா, மனுதாரர் திருத்தப்பட்ட சட்டங்கள் யுஜிசி விதிமுறைகளுடன் முரண்பட்டு வெளிப்படைத்தன்மை இல்லாததாக இது நினைக்கிறாங்க. அதனால இத என்ன பண்ணிட்டாங்க, இடைக்காலத்தை அறிவிச்சிட்டாங்க. இது யார் கொடுத்தாங்கன்னா, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெளிவா தெரியுதுன்னு நினைக்கிறேன். வி. லட்சுமி நாராயணன். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் போயிடும். நேஷனல் நியூஸ்ல என்ன அப்படின்னா, FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ல இது வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, இந்தியா போய் அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தானுக்கு கிரே லிஸ்ட்ல கொடுத்துருங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல 2 லிஸ்ட் இருக்கு ஃபினான்ஷியல் ஆக்ஷன். இவங்க ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, மற்ற கண்ட்ரில இருக்கிற ஃபினான்ஷியல், அதாவது நிதி பகிர்வை பத்தி கண்காணிக்கிறதா இவங்க வேலை. அது கரெக்டான நிதியா வாங்குறாங்களா, அது எப்படி பகிர்வு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்காணிப்பாங்க. அந்த விஷயத்துல இதுல கிரே லிஸ்ட்ல வைங்க. அவங்க டெரரிஸ்டுக்கு பணம் நிறைய ஃபாரின் ஃபண்டை யூஸ் பண்றாங்கன்னு இந்தியா முறையிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2018 இருந்து 2022 வரைக்கும் பாகிஸ்தான கிரே லிஸ்ட்ல தான் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பிளாக் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. 2 தான் பிளாக் லிஸ்ட், கிரே லிஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு ஈரான், நார்த் கொரியா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. எந்த ஒரு அடுத்த ஒரு நாட்டுக்கும் வர்த்தகம் பண்ண முடியாது, வணிகம் பண்ண முடியாம அவங்கள பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அதுதான் இது. இப்போ இவங்கள கிரே லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அண்டர் த இன்க்ரீஸ் மானிட்டரிங் 23 பிப்ரவரி 2024 வரைக்கும் இத்தனை நாடு கிரே லிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? பல்கேரியா, புர்கினியா ஃபேசோ, கேமரோன், குரோஷியா, ஜமைக்கா, கென்யா, ஹைதி, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் சூடான், செனகல், நமீபியா, மாலி, டன்சானியா, வியட்நாம், துருக்கி அண்ட் டன்சானியா போன்ற நாடுகள்லாம் கிரே லிஸ்ட்ல இருக்கு. இதுலயும் பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த இந்தியா இஸ் செட் டு சமிட் பாகிஸ்தான் அந்த கிரே லிஸ்ட் அண்ட் ஆன்டி மணி லாண்டரிக்காகவும் கவுண்டர் டெரரிஸ்டுக்காகவும் இதை கிரே லிஸ்ட்ல வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். இன்டர்நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த யூகே என்ன பண்ணிருக்கு, யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ் இருக்கு இல்லைங்களா, டிரான்ஸ்பர் சாகோஸ் ஐலாண்டை யாருக்கிட்ட அந்த இறையாண்மை யார்கிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னா, மரூசியஸ்ட கொடுத்துட்டு. இதான் மரூசியஸ் பக்கத்துல இருக்க சாகோஸ் ஐலாண்டு. மரூசியஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா? மரூசியஸ் எங்க இருக்கு? மரூசியஸ் இங்க இருக்கு, சாகோஸ் ஐலாண்டு இங்க இருக்கு. ஓகேவா? ஏதோ இந்த சாகோஸ் ஐலாண்டு யார் கைவிடுனா, பிரிட்டிஷ் கையில இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, மரூசியஸ் ஐலாண்ட கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது என்னன்னா, அக்ரிமெண்ட் பிட்வீன் யூகே அண்ட் மரூசியஸ். யூகேட பிரைம் மினிஸ்டர் இப்ப யாருக்குன்னா கெய்ர் ஸ்டார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் சாவர்னிட்டி ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் ஆஃப் த சாகோஸ் ஐலாண்ட் என்ன அப்படின்னு பாத்துருவோம். இந்த சிக்காகோ ஐலாண்ட் எங்க இருக்குன்னா, இந்தியன் ஓஷன்ல இருக்கு. இது பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தான் 1814 இருந்து இது இருந்தது. இது எங்க இருந்து செப்பரேட்னா, மரூசியஸ்ல இருந்து செப்பரேட் பண்ணி இவங்க கையில வச்சிருந்தாங்க. இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, 1968 சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இது பிரிட்டிஷ் கையில தான் இருந்தது. ஓகேங்களா? ஓஷன் டெரிட்டரியில வித் த டியாஜோ கிரேஷியா பிகேமிங் த கிரிட்டிக்கல் யூஎஸ் மிலிட்டரி பேஸா அது இருந்தது. ஓகேவா? இது மிலிட்டரி ஆபரேஷனுக்காக மெயின் லேண்டா வச்சிருந்தாங்க. அது இல்லாம ரைசிங் இஷ்யூஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் காலோனியல் லெகசி அங்க நடந்ததுனால என்ன பண்ணிருக்காங்க, இப்போ யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, மரூசியஸ்ட அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பாத்துருவோம். என்ன அப்படின்னா, மே 23 வேர்ல்டு டர்ட்டில் டே. ஓகேவா? வேர்ல்டு டர்ட்டில் டே இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1990. இதோட எதுக்காக அப்படின்னா, இது நிறைய இல்லீகல் ட்ரேட் பண்ணங்கிறதுனால ட்ரேட்மார்க் பை சுசான் டெலீம் அண்ட் மலிபு கலிபோர்னியா அப்படிங்கிற இடத்துல இத வேர்ல்டு டர்ட்டில் டே கொண்டாட பார்த்தாங்க. டர்ட்டில பாதுகாக்கணும், அதாவது ஆமைகளை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மே 25 என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டே. இது என்னன்னு பாத்துக்கங்க, இவங்களை காப்பாற்றணுங்கிறதா இதோட இது. இந்த இன்டர்நேஷனல் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டே யார் ஆரம்பிச்சாங்கன்னா, 1983 ரெனால்ட் ரீகன்கிறவரு ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர்ல்டு தைராய்டு டே மே 25 என்ன அப்படின்னா, 2009 யூரோப்பியன் தைராய்டு அசோசியேஷன், அதாவது இங்கிலாந்து தைராய்டு அசோசியேஷனும் யூஎஸ்ஏட அமெரிக்காவோட தைராய்டு அசோசியேஷன் சேர்ந்து இந்த அசோசியேஷன் ஆரம்பிச்சு, அமெரிக்காவோட தைராய்டு அசோசியேஷன் ஆரம்பிச்சு இங்க தைராய்டை எராடிகேட் பண்ணதான் இவங்களோட இதுல மேற்கொண்டு. இது 100% யாரை பாதிக்கும் இந்த தைராய்டு பிரச்சனை அப்படின்னா, லேடிஸை தான் பாதிக்கும். அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ்ல வந்துருவோம்.
என்னன்னா அக்ரி ஷோர் அப்படிங்கிறது இந்த தீம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா அக்ரி ஃபண்ட் ஃபார் ஸ்டார்ட் அப். அக்ரிக்காக ஃபண்ட் ஒன்று கொடுக்குறாங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு, ரூரல்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? குயிக் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா இதோட பர்பஸே வந்து சப்போர்ட் இன்னோவேட்டிவ் ஹை ரிஸ்க் ஹை இம்பாக்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்றதா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஐடியாஸ். அக்ரிகல்ச்சர் இருக்காங்கன்னா என்ன, உரம் கடை வைக்கிறது, டிராக்டர் வாங்குறது, கதிர இருக்கிற மிஷின் வாங்குறது, அதே மாதிரி அலைடு செக்டார்ஸ். அதே மாதிரி இதுதான் அலைடு செக்டார்ஸ். அந்த மருந்தடிக்கிற பம்பு, அந்த ட்ரோன்ஸ், இதெல்லாம் பண்றதுலாம் அலைடு ஆக்டிவிட்டிஸ் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னோவேட்டிவ்ல வரும், ஹை ரிஸ்க்ல வரும், ஹை இம்பாக்ட்ல வரும். அதுக்கப்புறம் ஃபண்ட் யார் ஸ்பான்சர் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நபார்டு ஃபண்ட் கொடுக்குறாங்க அக்ரி ஷோர். ஓகேவா? இதோட இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப் வெஞ்சர்ஸ் லிமிடெட், சப்சிடரி ஆஃப் நபார்டு. ஓகேங்களா? இந்த 10 இயர் ஆஃப் த ஃபண்ட் வந்து 10 வருஷத்துக்கு. இதோட அப்ஜெக்டிவ் குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ஸ்டார்ட் அப்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஸ்ட்ரென்தனிங் த ஃபார்ம் ப்ரொடியூஸ் வேல்யூ செயின் பெட்டர் ப்ராஃபிட் த்ரூ ப்ராஃபிட்டபிள் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் பேக்வர்டு. ஓகேங்களா? லிங்கேஜ். அப்புறம் கிரியேட் ஜாப்ஸ் அண்ட் ஸ்கில்டு கிரியேட் பண்ணோம். அப்புறம் ஸ்கில்டு அண்ட் ரூரல் அண்ட் அர்பன் யூத்துக்கு வேலை வாய்ப்பு தர்றதான் இந்த வந்து அட்ராக்ட் யூத் அண்ட் அக்ரிகல்ச்சர்ல இளைஞர்களை ஈடுபடுத்தணும். அவங்க தான் இப்ப விட்டுட்டு எல்லாம் சாஃப்ட்வேர் ஐடி அது இதுன்னு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களை ஈடுபடுத்தணும் தான் இதோட குறிக்கோள் நோக்கம் அக்ரி ஷோர். இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த அக்ரி ஷோர் ஃபண்ட் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ். ஓகேவா? வெல்ஃபேர் 200 இது ஒன்று இருக்கு, நபார்டு ஒன்று இருக்கு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். அதுக்கப்புறம் இது வந்து பேங்க். ஓகேங்களா? இது 3 சேர்ந்து இவங்க 250 கோடி, இவங்க 250 கோடி, இவங்க 250 கோடி, இது எல்லாம் சேர்த்து டோட்டல் கார்பஸா 750 கோடியை நாப் வெஞ்சர்ஸ் ஃபண்ட் மேனேஜர் பை நாப் வெஞ்சர்ஸ் என்ன பண்றாங்க, இதை டீல் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க குரூப் 2 பேட்சஸ்ல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க போற குரூப் 2 ஏ ஆஃபீஸரா நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்க இன்ஸ்டியூட் பொறுப்பு. வந்து ஜாயின் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் அதிகாரியா எங்க இன்ஸ்டியூட்டை விட்டு வெளில போங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.